கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளின் தியானத்திற்கென்று சங்கீதங்களின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. பிரியமானவர்களே, இங்கே நாம் ஆண்டவருக்கென்றும் ஆண்டவர் நமக்கென்றும் இந்த பூமியிலே நாம் தெரிந்து கொண்டு வாழ்வது என்பது அதுதான் பாக்கியமானது. பாக்கியம் என்கிறதான இந்த வார்த்தையினுடைய பொருள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாய், நிறைவாய், சந்தோஷமாய் இருப்பது. எதின் நிமித்தமாய் என்றால் தேவனுடைய அனுக்கிரகத்தின் நிமித்தமாய் நாம் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் வாழ்வதாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, இங்கே ஜாதி என்று யாரை குறித்து சொல்லப்படுகிறது என்றால், யார் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின மெய்யான தேவனை கர்த்தர் என்றும், பிரியமானவர்களே, நீரே ஆராதிக்கப்படத்தக்கவர் என்று அவர்கள் யாரை தொழுது கொள்ளுகிறார்களோ, பிரியமானவர்களே, அவர் கர்த்தர் என்று சொல்லி அறிந்திருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே யாவே கர்த்தர் என்கிறதான இந்த வார்த்தை பிரியமானவர்களே நம்மோடு கூட தேவன் செய்த உடன்படிக்கையின் நாமமாய் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யான ஒரு செழுமை, சமாதானம் பிரியமானவர்களே தேவனுடைய சித்தத்திலிருந்தும் அவருடைய கட்டளைகளிலிருந்தும் நமக்கு கிடைக்க பெறுகிறதாய் இருக்கிறது. இஸ்ரவேல் என்பவர்கள் பிரியமானவர்களே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்று யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே பார்க்கிறோம். இங்கே சுதந்திரம் என்பது என்ன என்று சொன்னால், பிரியமானவர்களே, அது பொக்கிஷம் நிறைந்த ஒரு சொத்து என்று அர்த்தமாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர்களோடு கூட ஆண்டவர் ஒரு உடன்படிக்கையின் ஒரு உறவை, ஐக்கியத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். எபேசியர் 1:18 அவர்களோடு, இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட மாத்திரமல்ல, பூமியில் உள்ள அனைத்து ஜனங்களோடு கூட இயேசு கிறிஸ்துவினாலே தேவன் பிரியமானவர்களே ஒரு உடன்படிக்கையின் உறவை, ஐக்கியத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. மாத்திரமல்ல, உபாகம புத்தகம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். நாம் கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கக்கூடியதான பாக்கியம் என்ன? நாம் அவருடைய பரிசுத்த ஜனமும் அவருடைய சொந்தமாய் நாம் இருக்கும்படி ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். எதற்காக நம்மை அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். இப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு அருளி செய்திருக்கிறார். எதற்காக? ஆண்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. என்ன புண்ணியம்? கல்வாரி சிலுவையிலே நம்முடைய அந்தகாரத்தை, இருளை நீக்கி பரலோகத்தின் தேவனாருடைய ஜீவ ஒளி நமக்குள் பிரகாசித்தது. அந்த சிலுவையினுடைய இயேசு கிறிஸ்துனுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதலுடைய புண்ணியங்கள் இவைகளை நாம் பெற்றுக்கொள்கிற ஜாதியாய், ஜனமாய் மாத்திரமல்ல, 1000-10,000த்துக்கு இதனை குறித்து அறிவிக்கிற ஜனங்களாய் கர்த்தர் நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார், தெரிந்து கொண்டார். மாத்திரமல்ல, யாத்ராகம புத்தகம் 19ஆம் அதிகாரம் பிரியமானவர்களே கர்த்தர் 5-6 வசனங்களிலே பார்ப்போம் என்று சொன்னால், இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியமாய் இருப்பீர்கள்
என்று இஸ்ரவேல் புத்திரரோடு கூட சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய வார்த்தையை, அவருடைய உடன்படிக்கையை நாம் கை கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்பொழுது அவருடைய சம்பத்து, அவருடைய பொக்கிஷம், அவருடைய சொத்தாக நாம் விளங்குவோம் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது நமக்கு பாக்கியம். மாத்திரமல்ல, ஆதியாகம புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே ஆபிரகாமுக்குள்ளாக தேவன் அருளி செய்த ஆசீர்வாதம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். பிரியமானவர்களே, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனத்தினுடைய பாக்கியம் என்ன என்றால், பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம், நம்மை பெரிய ஜாதியாக்கி, பெரிய குடும்பமாக்கி நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய பேரை பெருமைப்படுத்துவார். நாம் ஆசீர்வாதமாய் என்றென்றைக்கும் இருக்கும்படி அனுகிரகம் செய்வார். மாத்திரமல்ல, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எதற்காக? நாம் அவருக்கு முன்பாக அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். பரிசுத்தம் உள்ளவர்களாய், குற்றமற்றவர்களாய், பிரியமானவர்களே, உலக தோற்றத்துக்கு முன்னமே அவருக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாய் இருப்பதற்கு நம்மை தெரிந்து கொண்டார் என்று. மாத்திரமல்ல, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன் அறிவித்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்னும் ரோமர் 4ஆம் அதிகாரம், பிரியமான 9ஆம் அதிகாரம் 4-5 இந்த வசனங்களில் கூட நாம் பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ரோமர் 9ஆம் அதிகாரம் 4-5 இந்த வசனங்கள், பிரியமானவர்களே, அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையதே, பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான தேவன் என்கிறதான இந்த ஒரு பாக்கியத்தை, பிரியமானவர்களே, புறஜாதிகளாகிய நமக்கும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் மூலமாக தேவன் நமக்கு அருளி செய்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2 நாளாகமம் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் செபிக்கும் போது, தங்களை தாழ்த்தி மனம் திரும்பி செபிக்கும் போது, பிரியமான தேசத்திலே சேமத்தை, ஆசீர்வாதங்களை, நன்மைகளை உண்டாக்குவேன். நம் நிமித்தமாய் குடும்பங்கள், பிரியமான சபைகள், தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். இப்படிப்பட்ட பாக்கியத்தை அருளி செய்த தேவாதி தேவனுக்கு இன்றும் என்றும் அவருடைய வருகை பரியந்தம் மகிமை உண்டாவதாக. ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.